சென்னையிலே மயிலாப்பூரிலே ஒரு ஆலயம், பிரசித்தி பெற்ற ஆலயம். அந்த ஆலயத்திலே மார்கழி மாதத்திலே சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குமா. ஒரு நாள் மலரால் ஆண்டவனை அலங்காரம் செய்வார்கள். பக்த கோடிகள் கோடிக்கணக்கிலே வந்து அந்த ஆலயத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு தாத்தாவும் பேரனும் அந்த கோயிலுக்கு போறாங்க. இந்த பேரன் தாத்தாவை பார்த்து நைன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். தாத்தா, இன்னைக்கு ஏன் கோயிலுக்கு போகணும், அங்க என்ன சிறப்பு, ஏன் கோயிலுக்கு போகணும், அங்க என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இவர் பொறுமையாக பதில் சொல்லி கொண்டு வருகிறார். நீண்ட வரிசையிலே இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மீண்டும் மீண்டும் கேட்டார், என்ன அலங்காரம், பூ அலங்காரம்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கையில் இவர் பொறுமையா பதில் சொல்லியிருக்கல. இந்த பேராண்டி திரும்பி பார்த்தான். இவர்களுக்கு பக்கத்தில் ஒரு முதியவர், அவருக்கு பார்வை இல்லை. உடனே இந்த சிறுவன் தாத்தாவை பார்த்து, தாத்தா, நீயும் நானும் நம்முடைய கண்களால் ஆண்டவனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். மலராங்காலத்திலே மகிமையாக விற்றிருக்கும் கடவுளை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த தாத்தாவுக்கு பார்வை இல்லை, இவர் எதுக்கு தாத்தா வந்திருக்காருன்னு கேட்டார். அரண்டு போனார். என்ன சொல்றேன்னு தெரியல, வீட்டுக்கு வா சொல்றேன், என்ன எனக்கு பதில் சொல்லுங்க, நீனே போய் கேட்டுக்கடா அப்படின்னார். இவன் விடல. அந்த தாத்தாட்ட போனான். தாத்தா தாத்தா அப்படின்னா, என்ன பேராண்டி, நானும் எங்கள் தாத்தாவும் கண்கள் உடையவர்கள், நாங்க ஆண்டவனுடைய அலங்காரத்தை பார்க்க வந்திருக்கிறோம். தாத்தா, உங்களுக்கு பார்வை இல்லையே தாத்தா, இங்க எதுக்கு தாத்தா நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்பொழுது அந்த முதியவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், பேராண்டி, நீயும் உன் தாத்தாவும் ஊனக்கண்களால் ஆண்டவனை பார்க்க வந்திருக்கிறீர்கள், ஆனால் நான் என் அகக்கண்களால் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன். கடவுள் என்னை பார்ப்பார் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளை நகர் வருகிறோம். வேளை நகர் அன்னையை நாம் பார்க்க வருகிறோமா, அல்லது என் அன்னை என்னை பார்ப்பாள் என்ற அந்த உறவிலே ஆழமாக வாழ்வதற்கு வருகிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம்.